எந்த இடத்துல நம்மள ரொம்ப அவமானப்படுத்துறாங்களோ அந்த இடத்துலயே மாசா கம்பேக் கொடுத்தோம்னா அது வேற லெவல்ல இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் நடந்துராது. ஆனா ஹர்திக் பாண்டியா லைஃப்ல ரொம்ப சீக்கிரமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2024 ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டாரு. அதுக்கு பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா 5 முறை சாம்பியன் படத்தை வின் பண்ணி கொடுத்திருந்தாரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக. அதெல்லாம் பொருட்படுத்தாம புதிய கேப்டனா ஹர்திக் பாண்டியாவை நியமிச்சாங்க. இதுதான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களால் ஏத்துக்கவே முடியல. அதனால ஹர்திக் பாண்டியா மேல ஏகப்பட்ட விமர்சனம் முன்வைச்சாங்க. குறிப்பா மும்பை வான்கேடே மைதானத்திலேயே ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராகவே கோஷம் எழுப்புனாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறுச்சு. ஆனா இப்ப 2024 T20 உலகக்கோப்பை தொடர்ல ஒரு நாயகன் அப்படின்னா அது ஹர்திக் பாண்டியா தான். ஹர்திக் பாண்டியா இல்ல அப்படின்னா கண்டிப்பா T20 வேர்ல்டு கப்பை இந்தியாவால வின் பண்ணிருக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இப்ப இந்தியாவே ஹர்திக் பாண்டியாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேலையில தான் T20 உலகக்கோப்பை தொடரோட வெற்றி விழா எங்க நடக்குது அப்படின்னா அதே மும்பை வான்கேடே மைதானத்துல. எந்த மைதானத்துல ஹர்திக் பாண்டியா அவமானப்படுத்தினாங்களோ அதே மைதானத்துல இந்தியாவுக்காக நான் கில்லிடா அப்படிங்கறத நிரூபிச்சு கோப்பையோட என்ட்ரி கொடுத்திருக்காரு ஹர்திக் பாண்டியா.